என்ன காரணம் தனியாக யோசிக்கிறது இல்லை, அவ்வளோதான் காரணம். பெருசாக என்ன சொல்கிறது, பார்ப்போம் படம் நல்லா இருக்கு அதை அப்படியே பண்ணிடுவோம். ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோ, 80 வயசு 70 வயசு ஆனாலும் அவர் ஒன்றும் டான்ஸ் ஆடி பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. சோர்ந்து போயிடக்கூடாது, படம் வரல, எதுவுமே எந்த டீட்டெயிலும் இல்லை, அதுக்காக தான் சமையல் பண்ணுற வீடியோ இல்லாட்டி பைக் ரேஸ் பண்ணுற வீடியோ ஏதாவது ஒன்று அப்பப்போ போட்டு அந்த ரசிகர்களை சோர்வடையாமல் வச்சுருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி தான் மங்காத்தாலையும் சொன்னாங்க. மங்காத்தா படத்து வர்றப்பையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. கிடையவே கிடையாது. சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் பிஸ்னஸ் வேற, சிம்புவுடைய மார்க்கெட் பிஸ்னஸ் வேற. அது எந்த இடத்துல வாங்கணும்னு தெரியும் அவருக்கு. அந்த இடத்துல இதை கேட்டிருக்காரு. சன் பிக்சர்ஸ் மாதிரியான இடத்துலலாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து அந்த அவ்வளோ போய் நிறுவனத்தில் போய் நீங்கள் வந்து ஷேரிங் கேட்க முடியாது. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்களோட 171 படத்தோட சில தகவல்கள் எதனா இருக்கா சார்? சமீப காலமாக 2 நாளாக தான் ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அதான் இதான் அந்த கதையா இந்த கதையா, அந்த போஸ்ட் ரிலீஸ் ஆகலேருந்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இப்போதைக்கு ஒரு ஓரலாக வந்து ஒரு ஆங்கில படம் தான், அந்த பிரிட்ஜின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய தழுவல் அப்படின்றாங்க. அது அதுலேயே வந்து 5 பார்ட் இருக்குது. அந்த படத்துக்கு 5 பார்ட்டில் வந்து 2013 வந்த பார்ட்டில் இருக்கிற போர்ஷன் தான் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரே இரவில் நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லிங் ஆக்ஷன் படம். இதுதான் இப்போதைக்கு அந்த படத்துக்கு டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அந்த படத்தினுடைய அந்த லோகேஷ் கனகராஜ் பூஜைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவார் இல்லையா, மேக்கிங் வீடியோ மாதிரி, அதுக்கு உண்டான வேலைகள் பண்ண போகிறாங்க, ஷூட் பண்ண போகிறாங்க. அது செட்டு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலைகள் பண்ணுறாங்க. இப்போ ஏறக்குறைய அந்த பிரிட்ஜு படம் தான் பண்ண போகிறாரு, அந்த கதையை தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓரளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. 1 டே நைட்டில் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம். அவ்வளோதான், இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். இனிமேல் தான் அவங்க ஸ்கிரிப்ட் அவங்களும் ரெடி பண்ணுவாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்து இந்த மாதிரி திரைப்பட தழுவல்களாகவே எடுத்துட்டு இருக்காரு சார். என்ன காரணம்? என்ன காரணம் தனியாக யோசிக்கிறது இல்லை, அவ்வளோதான் காரணம். பெருசாக என்ன சொல்கிறது, பார்ப்போம் படம் நல்லா இருக்கு அதை அப்படியே பண்ணிடுவோம், அதுக்கு வந்து தேங்க்ஸ் கார்டு கூட போட்டுருவோம் முன்னாடி அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டோம். ஆனால் அவங்கள வந்து மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் கார்டு போட்டு தான் போடுறாரு. அது ஒரு அவருடைய ஸ்டைலாக வச்சுருக்காரு. ஜெயம் ராஜான்னு ஒரு டைரக்டர் இருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரீமேக் படமே பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு முத்திரை ஆகிப்போச்சு, ரீமேக் படம் மட்டும் தான் பண்ணுவார். அதுக்கு பிறகு தனியொரு மாதிரியான படங்கள்லாம் பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல். இவர் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய பட டைரக்டர் வந்து இவர் சொல்லிகிட்டே பண்ணுறாரு, நான் இதில் வந்து எடுத்துறேன் அப்படின்னு. சில பேர் சொல்லாமல் அப்படியே அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன், இந்த படம் பார்த்தேன் அதே மாதிரி இன்ஸ்பயர் ஆயிடுச்சு எனக்குன்றாங்க. சிலர் இவர் ஓப்பனாக சொல்கிறார், நான் அந்த படத்தினுடைய இதான் வாங்கி பண்ணுறோம், அந்த படத்துக்கே தேங்க்ஸ் கார்டே போடுறாரு, அந்த படத்தினுடைய இதே போடுறாங்க. சில பேர் ரைட்ஸே வாங்கி கூட பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்கி பண்ணுறாரா என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த படத்தை தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு. சார், ஒரு வீட்டுக்குள்ளே கதை நடக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி படங்கள் பெருசாக போகாது தமிழ் சினிமாவில். ஏன்னா தமிழ் சினிமா மக்கள் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டத்தை இது பண்ணாலும் கதை பக்கம் ஓரளவுக்கு போவாங்க. இது எந்த அளவுக்கு ஓக்கட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது அதை காட்டில் இன்னொரு விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆள ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் ஒரு படத்தை முடிக்கிறதெல்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிடுவாங்களான்னு தெரியல. ஆனால் பட் அது ஸ்கிரிப்ட் வைஸ் அங்கே ஏதாவது அவருக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏதாவது அதில் ஒரு இன்வெஸ்டிகேட் உள்ளே பண்ணி வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிட்டாங்கன்னா வரும். ஆனால் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோ, 80 வயசு 70 வயசு ஆனாலும் அவர் ஒன்றும் டான்ஸ் ஆடி பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க, அவர் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கும் ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. இந்த படத்தை அதெல்லாம் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். இந்த கதையை அவர்கள் எடுத்து பண்ணப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஏற்கனவே டார்க் லைட்டே இருக்கும் படம் முழுக்க. அந்த ட்ரெய்லர்லாம் கூட பார்த்தா டார்க் லைட்லேயே கூட இருக்கும் படம். அப்படிங்கும் போது இது ரஜினிக்கு உண்டான தீனிப்படக்கூட போடைய படமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அந்த கதையை எடுத்து, அந்த கதையவே சேஞ்ச் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. எடுத்தாங்கன்னா ரஜினிக்கு ஆப்டாக இல்லாத ஒரு கதை. வர ஏப்ரல் 14 வந்து கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது, தகவல் வெளியே இருக்குது. ரஜினியோட 171ஓட அப்டேட் வந்து எதுவும் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரஜினி பெருந்தன்மையாக வச்சுருக்காரு. ஸோ இந்த ரஜினியும் விஜயும் கம்பேர் பண்ணுறதே முதல்ல நான் ஆரம்பத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், அதுவே ஒரு தவறான விஷயம். ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு 45-50 வருஷமாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். 70 வயசுலேயும் இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது, பிஸ்னஸ் எல்லாவற்றையும் காட்டிலும் பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரஜினிகாந்தை வந்து விஜய் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறதே தவறான ஒரு கண்ணோட்டம். ரஜினிகாந்த் அதை நினைக்கவே மாட்டார். அவர் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு எங்கேயோ போயிட்டார். ரசிகர்கள் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு இது வந்துடக்கூடாது, ஒரு போட்டி வந்துடக்கூடாது. சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு தேவையில்லாத சின்ன முடிகிற வேலையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு வழியே. மற்றபடி விஜயை பார்த்து ரஜினிகாந்த் வந்து ஒதுங்கிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது.
ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு போட்டி வேணாமே, ஒரு பகை வேணாங்கிறதுக்காக தள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அஜித் அவர்கள் வந்து விஜய் என்ன பண்ணாலுமே அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ வந்து வெளியிட்டு அதை அப்படியே பயங்கரமா டைவர்ட் பண்ணி விட்டுறாரு சார். இல்லை, ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல. விஜயும் அஜித்தும் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க, 2 பேருக்கும் 2 பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, 2 பேருக்கும் 2 பெரிய ஓப்பனிங் இருக்கு, 2 பேருக்கும் பெரிய பிஸ்னஸ் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆல்ரெடி மன்றமே கிடையாது, அஜித்துக்கு மன்றமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, படம் பார்க்க வரக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா, சோர்ந்து போயிடக்கூடாது, படம் வரல, எதுவுமே எந்த டீட்டெயிலும் இல்லை, அதுக்காக தான் சமையல் பண்ணுற வீடியோ இல்லாட்டி பைக் ரேஸ் பண்ணுற வீடியோ ஏதாவது ஒன்று அப்பப்போ போட்டு அந்த ரசிகர்களை சோர்வடையாமல் வச்சிருக்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜயோட கோட் படத்துல வந்து இது வரைக்கும் இல்லாத பயங்கர பிரம்மாண்டமாக ஃபைட் சீன்லாம் எடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வெங்கட் பிரபுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் மங்காத்தாலையும் சொன்னாங்க. மங்காத்தா படத்து வர்றப்பையும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? அதெல்லாம் கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க அது ஒரு கிரெடிட் டு விஜய் தான். விஜய் படம் தான். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய ஒரு படம். அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை ஏதாவது பஞ்ச் வச்சிருக்கிறாராங்கிறதும் ஒரு சந்தேகம் இருக்குது, எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. இந்த படத்தில் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் படம் அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோட் படத்தினுடைய வெளிநாட்டில் எடுத்ததெல்லாம் ஃபைட் சீனாக தான் எடுத்திருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் மேக்ஸிமம் நைட்டு நிறையா ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் இருக்குது போல். விஜய் ஒரு அடுத்த படம் பண்ண போகிறாரு, தான் கடைசி படம்னு சொல்கிறாரு. போகிறப்ப ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஒரு படம் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கலாம். படம் இல்லாது ஆல்ரெடி வெங்கட் பிரபு ப்ரூவ் பண்ணிட்டார். ஒரு பெரிய டேரக்டர் மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வெங்கட் பிரபு படம் தான், வெங்கட் பிரபுடைய அட்டம் தான் அது. அப்படிங்கும்போது இந்த படம் என்ன பண்ணாலும் அது வந்து கிரெடிட் வந்து விஜய்க்கு தான் போகும். ஆனால் இருந்தாலும் கூட வெங்கட் பிரபுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தொடர்ந்து ஒரு 5 படம் பண்ணுவார். கண்டிப்பாக 5 படத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கம்பல்சரி கிடைச்சிடும். ஏன்னா இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது. இப்போ ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு படம் பண்ண போகிறாருங்கிறது அந்த படத்தினுடைய ஓப்பனிங் எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படத்துக்கு வந்து எவர்கிரீன் ஃபார்முலா ஆக்ஷன் படம். அது விஜய் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறப்ப படம் பெருசாக தான் இருக்கும். வெங்கட் பிரபுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் தொடர்ந்து பிரகாசமாக தான் இருக்குது. அவர் இன்னொரு வேர்ல்டு டூர் போகலாம். ஓகே சார், கோட் படம் இப்போ எந்த நிலைமையில இருக்குது? ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சது. ஒரே ஒரு ஷெட்யூல் ஒரு 20 நாள் இருக்குது. அதுவும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போகிறாங்க, ஓட்டு போட்டுட்டு கிளம்புறாங்க, ரஷ்யா போகிறாரு. அங்கே போய் அங்கேயும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் சொல்கிறாங்க. அது முடிச்சா படம் அதோட முடிஞ்சிருச்சு. அதோட இந்த வெளியில் வர்றாரு. வந்த பிறகு தான் இது அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் சிம்பு சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காருன்னு. அவர் 2002 காதல் எழுதில்லைன்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி இப்போ வரைக்குமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டாருன்ற ஒரு பேச்சு அடிப்படை கேட்டதே கிடையாது. சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் பிஸ்னஸ் வேறு, சிம்புவுடைய மார்க்கெட் பிஸ்னஸ் வேறு. சம்பள வைஸ், பிஸ்னஸ் வைஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு சிம்புக்கு அதே இடத்துல தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதை தாண்டி வந்துட்டார் சிம்பு. இன்னைக்கு அதை தாண்டி படங்கள் சிம்புக்கு இன்னைக்கு வந்து படம் வழியில் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் வர்றது, படம் வர்றதுக்கு டிலே ஆனாலும் கூட அவருக்கு உண்டான மார்க்கெட் பிஸ்னஸ் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸுங்கிறது விஜய் அஜித் பிறகு சிம்புக்கு தான் வந்து பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குது. நீங்கள் படம் ஓப்பனிங்கே தேட்டரில் பார்க்கலாம். விஜய் அஜித் படத்துக்கு அடுத்து ஒரு பெரிய கூட்டம் வந்து தேட்டரில் நிற்கிறது வந்து சிம்பு படத்துக்கு தான். ரெண்டாவது சிம்புவுடைய ட்ராவலிங் கொஞ்சம் பெரிய ட்ராவலிங். சின்ன வயசுலேருந்து நடித்து டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி எல்லாம் பண்ணி வந்துட்டார். அவருடைய இது ட்ராவலிங் பெரிய ட்ராவலிங். அந்த இடத்தை சிவகார்த்திகேயன் ரீச் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவர் வந்து நீங்கள் விஜய் இடத்த ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காரு. நீங்கள் சிம்புவை சைடில் ஒரு ட்ராக் விடுறீங்களே, இது வந்து அவருக்கே தெரியுமாங்கிறது தெரியல. சிவகார்த்திகேயன் வந்து நம்ம அடுத்த விஜய் ஆகணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுறாரு. அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுருக்காரு. அவருடைய கோல் அங்கே இருக்குது. சிம்பு அவர் ஒரு தனி ட்ராக், அவர் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறார். அவருடைய கோல் பூரா சிவகார்த்திகேயனுக்கு இப்போ விஜயினுடைய இடத்துலலாம் இருக்குது. அப்படிங்கும்போது சிம்புவுக்கு வந்து ஒன்றும் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ரிலீஸ் ஆகாட்டியும் சரி, அந்த மார்க்கெட்டு அந்த பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் பல படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் நிறைய படங்கள் அவர் கரியரில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சரியாக போகல. இருந்தாலுமே அவரை வெறுக்காமல் ஒரு சில மக்கள் இருக்க செய்கிறாங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் பெண்கள் ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டார். அது வந்து எவர்கிரீன் ஃபார்முலா, சக்ஸஸ் ஃபார்முலா. அவங்க என்னென்னா குழந்தைங்க சிவகார்த்திகேயன் படம்னா வீட்டில் இருக்கிற ஆளுங்களை நச்சரித்து தேட்டர் கூட்டிட்டு போயிடும். லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக படம் பார்க்குறதுக்கு வீட்டில் இருந்து ஆளை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த 2 ஆடியன்ஸ் வந்து ரஜினிகாந்த் பண்ணியிருந்தார் அந்த வேலையை. ரஜினிகாந்த் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, லேடிஸ் விரும்பி பார்ப்பாங்க. அந்த ஆடியன்ஸை வந்து தனுஷ் வச்சுருந்தார். அதே மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் அந்த ஆடியன்ஸை கையில் வச்சிருக்காரு. அதனால தான் வந்து ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும் கூட படங்கள் வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரியான கதைகளும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். டபுள் மீனிங் வசனமோ ஆபாச காட்சிகளோ அந்த மாதிரியான படங்கள்லாம் சிவகார்த்திகேயன் படத்தில் மேக்ஸிமம் இருக்காது. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வல்கரான சீன்ஸோ டபுள் மீனிங் டயலாக்கோ செக்ஸியான டான்ஸ் மூமெண்ட்ஸும் பெருசாக இருக்காது.
ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி படங்களே பண்ணுவார் சிவகார்த்திகேயன். அது வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் தான் படத்தை ஓட வைக்கிறவங்களே. அதை கேட்ச் பண்ணி வச்சிருக்காரு கையில். அது ஒரு பெரிய ஃபார்முலா. அதில் தான் தொடர்ந்து அப்படியே சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருக்கிறது. அட்லியும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அட்லி கேட்டிருக்காருன்னா ப்ராஃபிட் ஷேரிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு சன் பிக்சர்ஸும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க சார். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும்னு நினைக்கிறாரு அட்லி. அட்லி எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு. ஏன்னா மார்க்கெட் இல்லைன்னா சன் பிக்சர்ஸ் உள்ளே விடுவாங்களா? அட்லியை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு படம் பெரிய அட்டர் ஃப்ளாப் கொடுத்துட்டாருன்னா அடுத்த படத்தை கூப்பிடுவாங்களா அட்லியை? அப்போ இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சு வரணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு புத்திசாலித்தனமான தான். அது எந்த இடத்துல வாங்கணும்னு தெரியும் அவருக்கு. அந்த இடத்துல இதை கேட்டிருக்காரு. சன் பிக்சர்ஸ் மாதிரியான இடத்துலலாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து அந்த அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் போய் நீங்கள் வந்து ஷேரிங் கேட்க முடியாது. ஆனால் அதையும் ஒத்துக்கிற வச்சிருக்காருங்கிறது போது பெரிய விஷயம். ரெண்டாவது ஜவான் படத்தை பார்த்துருக்கு அட்லியுடைய வளர்ச்சி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஏன்னா ஜவான் படம் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-150 நாளைக்கு மேலே எடுத்தாங்க. படத்தினுடைய மெயினான போர்ஷன் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 100-150 நாள் ஷூட் பண்ணுறப்ப ஒரு ஒரு 50 கேரவேன் ஓட்டக்கூடியவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு பெரிய யூனிட்டுக்கு சம்பளம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்த ஒரு இயக்குனர் இப்போ சமீப காலத்தில். ஏன்னா ஹிந்தி படம் பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணாரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தமிழ் படம் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறாங்க, வெளி மாநிலங்களில் போய் ஷூட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்த ஒரு இயக்குனர். அப்படிங்கும்போது அட்லியினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது 10 பேருக்கு வேலை கிடைக்கும். இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போகும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். தன்னை காப்பாற்றிக்கணும். மார்க்கெட் இருக்கப்போ தான் நமக்கு கூப்பிட போகிறாங்க. மார்க்கெட் இல்லை, படம் ஃபெயிலியர் அப்படின்னா அடுத்து நம்மளை உள்ளே கூட விட மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அப்படிங்கும்போது சம்பாரிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது தவறு இல்லையே. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் கேட்டால் ப்ரொடியூசரோட நிலைமை என்ன சார் ஆகும்? ப்ரொடியூசருக்கு சேஃப்டியாக போயிடலாம்ல. ப்ராஃபிட் ஷேர் கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு சேஃப்டி தானே. இது 3 பேர் சேர்ந்தே பண்ணாங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இருக்கிறப்படியே வரப்போ ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? லாபம் வர்றப்போ ஷேர் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு ஆக்டர் இருக்கார், பெரிய ஆக்டர், 100 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. அவரும் அதில் ஒரு பார்ட்னராக வந்துட்டார். ஒரு பெரிய டேரக்டரும் பார்ட்னராக வந்துட்டார். ஒரு ப்ரொடியூசரும் பார்ட்னராக வந்துட்டார். 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப லாபம் கிடைச்சாலும் பிரித்து எடுத்துக்கலாம். நஷ்டம் வந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் தலையில கட்ட முடியாது. ப்ரொடியூசரும் தப்பிச்சுக்கிறார். அப்படிங்கிறது நிறைய படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் ஹாலிவுட்டில் நிறைய பேர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் இப்போ தான் புதுசாக அட்லி தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் பெரிய டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க. டேரக்டர் சங்கர் அவர்கள் வந்து ஒரு பக்கம் பொண்ணோட கல்யாண விஷயம், இன்னொரு பக்கம் வந்து கேம் சேஞ்சர் மூவியை பற்றி அப்டேட்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதே மாதிரி இந்தியன் 2 பற்றி ஒரு இதுவுமே இல்லையா சார்? இந்தியன் 2வில் இவர் தான் இல்லையே, பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. வந்த பிறகு தான் படத்தை முடிப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே இருக்க போர்ஷன் இருக்குது. சித்தார்த் போர்ஷன் மற்ற இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே கூட ஒரு செட்டு போட்டு கூட ஒரு சாங் எடுத்தாங்க அந்த படத்துக்கு, இந்தியன் 2க்கு. அதனால் அந்த மற்ற அவருடைய போர்ஷன் இல்லாத போதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அவருடைய போர்ஷன் மட்டும்தான் பேலன்ஸ். அது ஒரு 30%க்கு மேலே அவருடைய பேலன்ஸ் இருக்கும் போல். ஒரு 30 நாள் கொடுத்தாருன்னா முடிச்சிருவாங்க அந்த படத்தை. அவருடைய போர்ஷன் கமல்ஹாசன் படத்தை முடிச்சிருவாங்க. அவர் இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறார். எலெக்ஷன் முடிச்சு தக் லைஃப் போகிறாரா இல்லை இந்தியன் 2க்கு போகிறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தக் லைஃப் தான் போவார்னு நினைக்கிறேன். தக் லைஃப் முடிச்சுட்டு அடுத்து இது பண்ணுவார். துருவ் விக்ரம் எல்லாருக்கும் தெரியும், விக்ரமோட பையன். அவர் வந்து கடைசியாக மகான் படத்தோட ரொம்ப அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அவருடைய படம் என்ன மாதிரி? மாரி செல்வராஜோட பண்ணுறாரு. மாரி செல்வராஜ் துருவ் விக்ரம் படம் ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் ஆயிடுச்சு. டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் போக போகிறாங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் தான். எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த படத்தோடைய ஷூட்டிங் போக போகிறாங்க. துருவ் விக்ரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பெர்சனலாக அவருக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவருக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் யூஎஸில் படிச்சிருந்தார். அப்போ தான் வந்து வம்படியாக வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து அர்ஜுன் ரெட்டி படத்தை வாங்கி பாலாட்டை கொடுத்து அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை ரிலீஸே பண்ணாமல் போட்டு இன்னொரு டைரக்டரை கொடுத்து ஏகப்பட்ட குழப்பமாகி அவர் மகான் பண்ணி இப்படி இருக்கார். பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. துருவ் விக்ரமுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்ச பிறகு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன். மாதிரி செல்வராஜ் துருவ் விக்ரம் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். அந்த படத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஆடு ஜீவிதம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ண மூவி அப்படின்ற பேசப்படுது. ஆமாம், ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு நாவலாக வந்தது. 2005 ஒரு நாவலாக எழுதப்பட்டது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாவலை வச்சு தான் படம் எடுத்தாங்க. என்னென்னா அது நமக்கு பழசாக இருக்குது அந்த படம். மரியாதையே நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். அதே மாதிரியான சீக்வன்ஸு. இப்போ அந்த நாவலுங்க கேரளாவில் ஃபேமஸான பேசப்பட்ட நாவல். அதை தழுவி தான் எழுதப்பட்டாங்க. அதில் சம்மந்தப்பட்ட அந்த கேரக்டரே இன்னும் உயிரோடு இருக்காங்க. கேரளாவில் அவரை கூப்பிட்டு நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் வந்து இந்த நஜீப்ன்ற ஒரு கேரக்டர் உயிரோடு இருக்கிறார். அவர் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் தான். அதை வச்சு மையப்படுத்தி தான் எடுத்தாங்க. இதெல்லாம் இந்த சம்பவம் வந்து 2000 காலகட்டங்கள் நடந்த சம்பவம். இன்றைக்கி வந்து அதனுடைய இதாக மாறி போயிடுச்சு நிறையா. இன்றைக்கி கல்ஃப்லாம் நிறையா மாறி போச்சு. கல்ஃபுக்கு வேலைக்கு போகிற ஆட்களுமே இன்றைக்கி ரொம்ப யோசிச்சு ரொம்ப தெளிவாக தான் போகிறாங்க. அந்த கதையே கொஞ்சம் பழசான கதை தான். ஆனால் அது இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சு 2020 ஆரம்பித்த படம். கிட்டத்தட்ட 4 வருஷம். இந்த படம் ஷூட்டிங் போய் ஓமனில் போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லாக்டவுன் போட்டாங்க. டோட்டல் யூனிட்டுமே லாக்டவுனில் மாட்டிக்கிச்சாங்க. அவங்க வந்தாங்க இல்லையா தப்பிச்சு. அதே ஒரு பெரிய கதை.
அது அதுவே ஒரு பெரிய படமாக எடுக்கலாம். அந்த மாதிரி தத்தி குத்தி வந்துட்டாங்க. என்னன்னா ஒரு ஒரு எப்பவுமே இந்த ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வரக்கூடிய படம் கொஞ்சம் நேட்டிவிட்டியோட இருக்கும், மக்கள்கிட்ட போய் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி இந்த படம் கேரளாவில் நல்லா போகுது, தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் இந்த ஒரு படமும் இப்போ பெருசாக பேசப்படவே இல்லை. இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கும் பெரிய படங்கள் எதுவுமே இல்லை, ஆனால் அது ரீரிலீஸ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் இருக்க ஆரம்பிக்குது சார். இப்போ புது படங்களுக்கு வர கூட்டத்தை தாண்டி ரீரிலீஸ்க்கு படங்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் வந்து இப்போ தமிழ் நீங்கள் சொன்ன மாதிரி தான், தமிழ் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகிறதில்ல. அதனால தான் நம்ம மலையாள படங்கள் ஓடிட்டு இருக்கு. தமிழ் படம் ப்ரொடக்ஷனே கம்மியாயிருச்சு, தமிழ் படம் எடுக்கிற ஆட்களே கம்மியாயிட்டாங்க, தமிழ் படம் ப்ரொடியூசரே பெருசாக இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு சூனி வச்ச மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது தமிழ் படம் பார்க்கக்கூடிய அந்த பழைய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அந்த படங்கள்னா அந்த காலகட்டத்தில் நடந்த மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இது பார்க்க ஒரு உளவியல் ரீதியாக தான் பார்க்குறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த படம் பார்த்துருப்போம், அப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்திருப்போம், அப்போ நமக்கு என்ன மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்போ அதே தேட்டரில் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட போய் அந்த படத்தை தேட்டரில் பார்த்துருப்பார் காலேஜில் படிக்கிறப்ப. இப்போ அந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறப்ப அதே ஃப்ரெண்ட்ஸோட போய் தேட்டரில் பார்க்குறப்ப ஏறக்குறைய நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ் அலுமினி மீட் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ரீரிலீஸ் படத்தை பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. நாங்களாம் சேர்ந்து இந்த படத்தை பார்த்தோம். போகக்கூடிய ஆட்கள்லாம் அப்படியே சொல்கிறாங்க, நாங்களாம் சேர்ந்து காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு டீமாக போய் நான் படத்தை பார்த்தோம், இப்போ எல்லாரும் சேர்ந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தங்களுடைய ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த படங்கள்லாம் ஓடுது. ரெண்டாவது தமிழ் படங்கள் வர்றதில்லை. ஒரு பெரிய ஒரு சாபம் கேட்டிங்கன்னா தமிழ் படங்கள் இந்த பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதில்ல, ஒரு பெரிய கேப் இருக்குது. இப்படியே போச்சுன்னா வேற்றுமொழி படங்கள் உள்ளே வந்துடும். இப்போ ரீலீஸ் பண்ணுறாங்க, அடுத்து வந்து என்னென்னா இப்போ ஹிந்தி படம் தமிழ் படம் மலையாள படங்கள் உள்ளே வந்துருச்சு, இனி கன்னட படங்கள் ஆல்ரெடி வந்துருச்சு, ஆந்திரா மாதிரி படங்கள் வந்துருச்சு. இனி அடுத்தடுத்து வேறு வேற்றுமொழி படங்கள், ஹிந்தி படங்கள், மற்ற மொழி படங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சுன்னா இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு பாதிப்பு. இதை நம்பி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், நிறைய நடிகர்கள்லாம் வந்து பெருசாக பாதிக்கப்படுவாங்க. இதை மாற்றக்கூடிய வேலைகள் செய்யணும். இதை மாற்றம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலில் நடிகர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தை குறைக்கணும், நடிகர்களை நம்பி படம் எடுக்கிறத குறைக்கணும். நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் நிறையா இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் வச்சுருக்காங்க, அவர்களெல்லாம் தேடி போய் ஒரு நடிகர் 100 கோடி ரூபா கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் லாக் ஆகி உட்கார்றது, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன படம் பண்ணுங்கன்றாங்க. அது படம் கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு 100 கோடி சம்பாரிச்சு கொடுக்கும், நஷ்டமானாலும் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் வராது. அதை ஏன் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தயாரிப்பாளர் தெரியல. தமிழில் படங்கள் தயார் பண்ணுற தயாரிப்பாளர்களுமே குறைஞ்சிட்டாங்க. இது ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம். இது மாறும்னு தான் நினைக்கிறோம். தமிழ் சினிமாவோட வறட்சி எங்கே ஆரம்பிச்சது சார்? நடிகர்கள் தான். நடிகர்கள் ஒரு 10 நடிகர்கள் இருக்காங்க. இந்த நடிகர்கள் கையில் தான் மொத்த சினிமாவுமே இருக்குது. 50 கோடியிலிருந்து 30 கோடியிலிருந்து 150 கோடி வரைக்கும் இன்றைக்கி அந்த நடிகர்கள் சம்பளம் வாங்குறாங்க. அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த பணமும் அவங்கள்ட்ட போய் லாக் ஆகிக்கும், பணம் ஃப்ளோட்டே ஆக மாட்டேங்குது, சின்ன சின்ன படங்கள் வெளியில் வர மாட்டேங்குது. ஒரு படம் ஆரம்பிச்சாங்கன்னா 2 வருஷம் நடக்குது, ஒரு 15 நாள் ஷூட் பண்ணுறது, 20 நாள் ஷூட் பண்ணுறது. இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, எடுக்கக்கூடிய படங்கள்லாம் வெளிநாடுகளில் போய் எடுக்குது. அப்போ இங்கே கொடுக்குற நம்ம இந்தியாவில் எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு நாடு இந்தியா. நீங்கள் ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு காட்சிகள் எடுக்கணும், ராஜஸ்தானில் எடுக்கலாம். ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு காட்சி எடுக்கணும்னா காஷ்மீரில் போய் எடுக்கலாம். ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி எடுக்கணும்னா காஷ்மீரில் எடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பும் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வெளிநாட்டில் போய் படம் எங்க கேட்டாங்க, ப்ரைவேசி வேணும் எங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக வெளிநாட்டில் படம் எடுக்கிறாங்க. அப்போ இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் பாதிக்கும் இல்லையா, அதை சுற்றி எத்தனை பேர் அதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பாதிக்கும். இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்களை மேலும் மேலும் செஞ்சுருக்காங்க. வெளிநாடுகளில் போய் படம் எடுக்கிறது கதைக்கு தேவை. ஒரு முந்தினா ஒரு பாட்டு எடுக்க போவாங்க, ஒரு சாங் சீக்வன்ஸ்க்காக வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்போ என்னென்னா முழு படமுமே அங்கே தான் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் படத்தையும் அங்கே தான் ரிலீஸ் பண்ணணும், வெளிநாட்டில் எடுத்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். இதனால் என்னென்னா இண்டஸ்ட்ரியும் அழிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கும் வேலை வாய்ப்புகள் போது இந்த மாதிரியான ரீரிலீஸ் படங்களும் வருது. இந்த நடிகர்களை இந்த ப்ரொடியூசர்கள் கொஞ்சம் புறந்தல்னா தான் தமிழ் சினிமா உருப்படும். இன்னைக்கு சினிமா சம்மந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.